ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனையோ தடுமாறுகிற வேளையில கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாய் நம்மை நடத்தி வந்த அன்பு தேவன். ஆமென். அப்படிப்பட்ட நல்லவரை கரங்களை தட்டி அவரை உயர்த்தி பாடுவோமா? நல்லவரே இயேசு தேவா. செய்யும்படியாய் மிக தெளிவாய் என்னை வழி நடத்தினீரே கர்த்தாவே, உம்மை நான் என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. என் மேல் வைத்த உம்முடைய திட்டம் தடம் மாறி போகாதபடி நான் தடுமாறினாலும் என்னை நேர் வழியில் நடத்தி வந்த நல்ல தேவன். உணர்ந்தவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா தேவனுக்கு. நான் தடுமாறும் வேளையிலும் கர்த்தருடைய சுத்தம் செய்யும்படியாய் என்னை நடத்தி வந்த தேவன். ஆமென். கரங்களை தட்டி தேவனை புகழ்ந்து பாடுவோம். சொல்லுவோமாப்பா, கடந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை நான் என்றென்றும் மறவேன். இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை நான் என்றென்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் மறப்பதில்லை, நான் மறப்பதில்லை என்று அவரை பார்த்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி
உருவாகும் முன்பதாகவே என்னை அழைத்து வந்து இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை நான் என்று மறவேன் தெய்வமே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் தாய் உருவாகும் முன்பதாகவே நீர் என்னை ஆண்டவரை அழைத்த தேவன். அப்பா, தாயின் கருவில நான் உருவான நாள் முதலாய் இந்நாள் மட்டுமா என்னை நீர் சுமந்து வந்து ஆண்டவரே என்னை நேர்த்தியாய் காத்து வந்த அன்பு தெய்வம். ஆமென். கரங்களை தட்டி தம்பிமார் பின்பதாக சத்தமாக ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் ஆண்டவரே, என்னை கண்டவர், என்னை காத்து கொண்டவர், என்னை வழி நடத்தி வருகிறவர். ஆண்டவரே, என் தாயின் கருவில நான் உருவான நாள் முதலாய் ஆண்டவரை இதுவரையில் அழியாமல் என்னை காத்து கொண்ட தெய்வமாய் இருக்கிறேன். தாய்மார்கள் சொல்ல முடியுமா? என் கருவில என் பிள்ளை உருவான நாள் முதலாய் இந்த நிமிடம் வர அழியாமல் காத்து கொண்ட நல்ல தெய்வமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரை, ஒரு குறைவில்லாமல் பிறக்க செய்த தகப்பன் இந்த நிமிஷம் வர ஒரு குறைவும் எனக்கு வைக்கவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்போமா? நான் தாயின் கருவில இருந்து பிறந்த நாள் முதலாய் இப்ப வர ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நடத்தி வருகிற தெய்வத்திற்கு மனதார நான் மகிமையை செலுத்துகிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர்.
சத்தமா ஒரு ஆமென். கரங்களை விரித்து சொல்லுங்க, இந்த வருடத்துல நான் கடன் வாங்க போவது இல்லை. சொல்லுங்க, 2 கரங்களை விரித்து அவர் சமூகத்துல அப்பாவை பார்த்து, இந்த 2026 வருடத்துல ஓ கர்த்தர் என்னை கடன் வாங்க விட மாட்டார். ஓ கர்த்தர் என் கரத்துல கொடுத்ததை செழித்தோங்கும்படியாய் செய்வார். 2 கரங்களையும் உயர்த்தி அண்ணாந்து பார்த்து சொல்லுவோம், இந்த கரத்தை கொண்டு ஓ எத்தனையோ தடவை நான் கடன் வாங்கி இருக்கிறேன். இந்த வருஷத்துல இந்த கரத்தை கொண்டு பலருக்கும் கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார். நீ என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடை வேண்டுதன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்தி
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசிப்போமா? ஏசாயா 58 அதிகாரத்தில் 14வது வேத வசனத்தை நாம் யாவரும் எடுத்து இந்த நாளில் சுருக்கமாய் ஒரு சில காரியத்தை தேவன் நம்மளுக்கு சொல்லி தரட்டும். அவைகளை நாம் கேட்போம். ஏசாயா 58 அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். பக்கம் 865வது பக்கத்தில் இருக்கிறதான வேத பகுதியை தேவ பிள்ளைகள் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. நடக்க போகிறதுக்கு முன்பதாக தேவன் ஜனங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை தேவனுடைய மனுஷனாய் இருக்கக்கூடியதான தீர்க்கனாய் இருக்கதான அந்த ஏசாயாவை கொண்டு தேவன் வெளிப்படுத்தி சொல்லுகிறார் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை ஏற்ற நேரத்தில் ஒரு சரியான ஒரு தேவை உள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை எதில் தோல்வியில் கடந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை ஆண்டவரால் சொல்லப்பட்ட போது அவர்களுக்குள்ளாய் உற்சாகம் எழும்பினது. அவர்களுக்குள்ளாய் அநேக தேவ ரகசிய செயல்கள் எழும்ப ஆரம்பித்ததை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் இன்றைக்கு நம்மளுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையினால் சொல்லப்பட்டது நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடக்கிற நம்மளுக்கு, அமர்ந்து காணப்படுகிற நம்மளுக்கு, தொய்ந்து காணப்படுகிற நம்மளுக்கு இந்த புதிய வருஷத்தில் தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் முதலாவது மகிழ செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமே. அங்க பார்க்கிறோம் 3 விதமான ஆசீர்வாதங்கள் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், ஆண்டவர் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமே. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடியதான குடும்பங்களாய், தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் குடும்பத்தின் மேல மகிழ்ச்சியின் காரியங்களை தேவன் நம்மளுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆமே. நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்க குடும்பமாய் மாற வேண்டும். ஆமே. எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவு வேதனைகள் இருக்கலாம், எவ்வளவு சூழ்நிலைகளை சந்திக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சிக்கு ஈடாய் எதுவுமே அமையாது. ஆமே. மகிழ்ச்சி என்பது தேவனால் தரப்படக்கூடியதாக இருக்கிறது. அது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை, கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு மேலாக அவைகளை தாண்டி எழும்பத்தக்கதான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தேவன் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமே. 3 காரியங்கள். 1 மகிழ்ச்சி. 2வது அங்க சொல்லப்படுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. தேவன் சொல்லுகிறார் 3வது ஆசீர்வாதம் உயர்ந்த இடங்கள் இல்ல, அதுவும் பூமியில, வேற எங்கேயோ இல்ல, பூமியில உயர்ந்த இடங்கள் இல்ல, தேவன் நம்மளை ஏறி இருக்க பண்ணுவார். ஆமே. அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் தேவன் நம்மளை கொண்டு போகக்கூடியதான காரியங்களை அவர் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே பாருங்க அக்கறை கொண்டு சொல்லுகிறாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை அவர் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி அவர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியங்கள் அவருடையது. ஆகையால தான் நான் சொன்னேன், தேவனுடைய ஜனமே, இது நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எட்டாததாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே உங்களை ஏறி இருக்கும்படி, ஆண்டவரே உங்களை கொண்டு போகும்படி, ஆண்டவரே சூழ்நிலைகளை நம்மளுக்கு சாதக
உற்சாகப்படுத்தி தேவனே வாய்க்கால்களை திறந்து நன்மைகளினால நம்மளை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மேலே ஏறி இருக்குன்னு சொல்லி விருப்பம் இருக்கிறதோ, மேலே உன்னதமான நிலையில எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டீர்களோ, கர்த்தர் கட்டாயம் இந்த நாட்களில் அவர் ஏறி இருக்கும்படியாக சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயம் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரே வழிகளை திறப்பார், அவரே திட்டங்களை தீட்டுவார், அவரே காரியங்களை நம்மளுக்கு தந்து பலப்படுத்துவார். உன்னதமான தேவனுடைய கரங்கள்ல அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், நடந்தே தீரும். ஆமென், ஹல்லேலூயா. எட்டாதத அடையத்தக்கதான காரியங்கள் தான் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி அவர் ஏற பண்ணுவார். அதுக்கு வழியே தெரியாது, இவ்வளவு நாள் தெரியாத இடத்துல தேவன் ஏறி இருக்கும்படி ஒரு உன்னத நிலைகளை தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு ஜெப வீட்டுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நிச்சயம் பலிக்க செய்வார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்த நீங்கள் இதிலெல்லாம் ஏற முடியுமா, இதிலெல்லாம் போக முடியுமா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதில் வழியே தெரியல தேவ பிள்ளையே, அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏறி இருக்கும்படி, உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி என்று சொல்லுகிறார். அவர் திட்டங்களை தீட்டுகிற தேவன். அவருக்கு தெரியும் எந்தெந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று. அவர் இந்த நாட்களில் கட்டாயம் செய்தே தீர்வுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம், உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அப்ப ஏற்கனவே யாக்கோபு என்பவன் வாழ்ந்தவன், அவன் நம்முடைய முற்பிதா. அவன் யாரு? முற்பிதா. அவன் ஏற்கனவே வாழ்ந்தவன், தேவனோடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய நாமத்தை நம்ம கூப்பிடுகிறோம். ஆபிரகாமின் தேவனே, அடுத்து யாரது? ஈசாக்கின் தேவனே, அடுத்து யாக்கோபின் தேவனே. ஆமென். கர்த்தருக்கு பேர் சொல்லப்படும் இவர்களெல்லாம் தேவனை தரிசித்து தேவனுடைய முற்பிதாக்களாய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள். ஆகையால் நம்மளுக்கு இங்கே சொல்லப்படுகிற ஒரு பிதாவை சொல்லப்படுகிறது, முற்பிதாவை சொல்லப்படுகிறது. யாக்கோபு என்பவன் தேவனால் நடத்தப்பட்டவன், யாக்கோபு என்பவன் தேவனால் வாழ்ந்தவன், யாக்கோபு என்பவன் தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டிருந்தவன். தேவன் சொல்லுகிறார், இந்த யாக்கோபை நான் எப்படியெல்லாம் நடத்தினேனோ நீ உன்னையும் அவனை கொண்டே அவனுடைய நிலைகளை போலவே உன்னையும் நான் போஷிப்பேன், உனக்கும் சுதந்திரம் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப யாக்கோபு சுதந்திரம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. யாக்கோபுக்கு சுதந்திரம் இல்லாமல் காணப்பட்ட ஒரு சிறையிருப்பின் காலம் இருந்தது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, யாக்கோபுடைய சுதந்திரத்தாய், அப்ப சுதந்திரம் இல்லாமல் காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயம் சிறக்க வைப்பார் என்றால், அதே தேவன் தான் சொல்லுகிறார், அந்த முற்பிதாவுக்கு செய்ததை போல உங்களுக்கும் கட்டாயம் சுதந்திரம் உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எதெல்லாம் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் தேவன் ஒரு சுதந்திரத்தை தேவன் தருவார். நீங்கள் அதை கொண்டு போஷிக்கப்படுவீர்கள். அவனை கொண்டு உங்களுக்கு உள்ளாகவும் அந்த ஜெயத்தின் ஆவி எழும்பி வரும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு சுட்டி காட்டி நடத்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், உன் மேலே ஏன் கண்ணை வைப்பேன். சுட்டி காட்டுறார் பாருங்க, உன் மேலே ஏன் கண்ணை வைப்பேன், உன் மேலே என்னுடைய என்ன காரியத்தை வைப்பேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பழைய பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யாருக்கு சொன்னாரு? யோசுவாவுக்கு சொன்னாரு. யோசுவாவுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த யோசுவா கிட்ட சொல்றாரு, நான் எப்படி ஆபிரகாமோடு இருந்தேனோ மோசையோடு இருந்தேனோ அதே போல நான் உன் கூட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்மளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவை
கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கு நம்மளுக்கும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஒரு விடுதலை நம்மளுக்காய் காத்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு விடுதலை நம்மளுக்காய் காணப்படுகிறது. அது இப்படி இருக்கலாம். கடன் என்ற ஒரு விடுதலை நம்மளுக்கு நிச்சயமாய், கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் தரலாம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரலாம். நம்முடைய குடும்பத்தில் அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சிறையிருப்பிலிருந்து தேவன் கஷ்டங்களை நீக்கி ஒரு சுதந்திரத்தை தேவன் தரலாம். அதனால் அதை கொண்டு, அந்த சந்தோஷத்தை கொண்டு, அந்த சுதந்திரத்தை கொண்டு இந்த வருஷம் ஃபுல்லா போஷிக்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் நன்மைகளை கர்த்தர் நம்மளுக்கு தர இருக்கிறார். ஆமென். 3 விதமான நிலையான காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ஆமென். ஒன்று, திரும்பவும் சொல்லுங்க, ஒன்று என்ன காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? மனமகிழ்ச்சி. ரெண்டாவது உயரமான இடத்துல ஏறி இருக்கும்படி. மூன்றாவது விடுதலை. மூன்றாவது என்னது? சுதந்திரம், விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு எந்த மனுஷனும் தர முடியாது. மகிழ்ச்சி எந்த மனுஷனும் தர முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி எந்த மனுஷனும் தர முடியாது. நீங்க யார்கிட்டயாவது மகிழ்ச்சியை எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த மனுஷன் நிமித்தமாய் உங்களுக்கு தோல்வி ஏற்படும். அதுதான் மனுஷனுடைய குணம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் மகிழ்ச்சியை மாத்திரம்தான் தரக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இனங்கண்டு நம்முடைய நிலைகளுக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கர்த்தர் நம்மளுக்கு மணிமுடி சுட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்களோ இல்லையோ, அந்த வார்த்தையை சொல்லும் போது என்னுடைய உள்ளம் விசுவாசத்தில் அப்படியே கட்டியாய் எழும்பப்படுகிறது. ஒரு பெரிய தூணை போல பயங்கரமான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக எழும்புகிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயம் செய்ய போகிறார். தேவனாலே எல்லாம் வந்தது என்று சொல்லக்கூடியதான அனுபவத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டாயம் செய்ய போகிறார். அதனுடைய நிச்சயம், அதனுடைய முன் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அசதியாய் இருக்க வேண்டாம். விசுவாசத்தில் பலப்படுங்கள். கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள். தேவன் நன்மையை தவிர தீமையை செய்கிற தேவன் அல்ல. அவரிடத்திலிருந்து மகிழ்ச்சி வரும். அவரிடத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானங்கள் கடந்து வரும். அவரிடத்திலிருந்து நம்மளுக்கு வேண்டிய விடுதலை கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. பேதுருவை கொலை பண்ணணும்னு சொல்லி ராஜா சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் நாளைக்கு அவுத்துட போறானா, இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் சங்கிலி எல்லாத்தையும் தேவதூதன் அனுப்பி கர்த்தர் அவுத்து விடுகிறார். ஆமென். உலக மனுஷன் ஒரு பிளான் போட்டா உங்க வாழ்க்கையில தேவன் கட்டாயம் ஒரு பிளான் போடுவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? உலக மனுஷன் என்னை குறித்து என்ன திட்டம் போட்டாலும் என் தேவன் எனக்கென்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியும், நான் யோசிக்கிற திட்டம் இல்லைங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் யோசிக்கிற திட்டம் இல்லைங்க. தேவனுடைய திட்டம் மாத்திரம் இந்த வருஷத்துல இன்னையிலிருந்து எனக்கு முன்பதாய் நடக்கும். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்தி கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்றது நடக்காது. தேவனுடைய பிள்ளையை நீ எழுதி வச்சுக்கோ. ஆமென். எவர்கள் சொல்றது உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ இப்படி நினைக்க வேண்டும். இவர்கள் சொல்றதுக்கு மாறாக என் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபை போஷித்து நடத்தின தேவன் எனக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு பெரிய மலையை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அப்படி சொல்வாய் என்றால் உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உனக்கென்று தேவன் வழிகளை வகுத்து கொடுப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த திருச்சபையில விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு கட்டாயம் இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் அதை செய்யும். ஆமென். அவர் நன்மை செய்கிறவர். அந்த வசனத்தை படிங்களேன். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்.
உன் மகிழ்ச்சி ஸ்டார்டிங் எங்க தெரியுமா வரணும்? கர்த்தரில். நம்மளுடைய சில ஆசைகள் நிறைவேற்றுவது தான் நம்முடைய லைஃப்ல சந்தோஷம். முடியவே முடியாது. உள்ளுக்குள்ள முள்ளு இருக்கும், உள்ளுக்குள்ள துரோகம் இருக்கும், உள்ளுக்குள்ள பாவம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு நாள் தலையெடுக்கும் போது தான் தெரியும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்ப நம்மளுடைய லைஃப் எங்க போய் உட்கார போகுதுன்னா கர்த்தரில் உட்கார போகுது. அங்கதான் அந்த வார்த்தை சொல்லு, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆமென். அப்ப தேவன் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்ப இன்னும் சொல்றேன், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆமென். இது உங்க வாழ்க்கையில போன வருஷம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ இல்லாம போச்சோ பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் இருக்கணும். உங்க சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்குதா? உங்க சந்தோஷம் கர்த்தருக்குள்ள ஸ்டார்ட் ஆகுதா? அதுக்கு நேராக நீங்க எழும்ப எழும்ப உங்க கவனம், உங்க சிந்தை, உங்க வாயின் வார்த்தை, உங்க செயல் கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள, உங்க எதிர்பார்ப்புகள் கர்த்தருக்குள்ள. இப்படி ஒரு எதிர்பார்ப்புகளுக்குள்ளாய் மாறும் பட்சத்துல கர்த்தர் சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உலக மனுஷன், நம்ம போன வருஷம் நம்ம இருந்த நிலைகளை சொல்றேன், மனுஷனுடைய இயல்பான நிலைகளை குறித்து சொல்றேன். மனுஷனுக்கு சந்தோஷம் வேணும், ஆனா அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா? எப்பயுமே அவனுக்கு விருப்பமானது, அவனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு பிடிச்சமானதை தான் முதலிடம் கொடுப்பான். இல்ல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல, லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்றீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். நல்லா கவனிங்க. மார்த்தாள் என்று சொல்லுகிறவள் என்ன செய்கிறாள்? இயேசுவ சீசர்களை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வர வைக்கிறா. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் தங்குங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட இருங்கன்னு சொல்லி அவங்களை என்ன செய்கிறா? ஏற்றுக்கொள்ளுகிறாள். வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாள்? ஏற்றுக்கொள்ளாள். யாரு சொல்லுங்க? மார்த்தாள். யாரு? மார்த்தாள். ஓகே, அடுத்து வாசிங்க. அவளுக்கு இப்ப இன்னொருத்தி அந்த வீட்டில் இருக்கிறா. அவ பேர் என்ன? மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். நல்லா கவனிங்க. மார்த்தாள் இயேசுவ வீட்டுக்குள்ள வர வைக்கிறா. அடுத்த வசனம் சொல்லுது, இதுக்கு இடையில நிறைய விஷயம் நடந்திருக்கும், இதுக்கு இடையில நிறைய நேரம் ஓடி இருக்கும். ஆனா இங்க அடுத்த ஒரு ஃபோக்கஸ், இங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அதே வீட்டில் மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறாள். அவளோ இயேசுடைய பாதத்தின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். உட்கார்ந்து என்ன செய்றா? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிங்க 40வது வசனம். மார்த்தாளோ அம்மா என்ன செய்றாங்க? உள்ள வர வச்சுட்டு அவருக்கு வேண்டியதை செய்யும்படி என்ன செய்யறாப்புல? ஓடி போய் கிச்சன் ரூம்ல உட்காந்து ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சகோதரி என்ன செய்யறா? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்ற வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறா. சரியா? ஒருத்தி என்ன செய்யறா? விருந்தாடி வந்துக்கிறாங்க, இயேசு வந்துக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டுருக்கிறோம், அவருக்கு எதையாவது செய்யணும் சொல்லி
தனக்கு இஷ்டமானதை, நல்லா கவனிங்க, இயேசு எனக்கு நீ திராட்சரசம் கொண்டு வான்னு கேட்கல, இயேசு எனக்கு அப்பம் கொண்டு வான்னு கேட்கல, எனக்கு மீன் கொண்டு வான்னு கேட்கல. ஆனா இவளா என்ன செய்யறா, வந்துக்கிறவங்களுக்கு கவனிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இல்லைங்க, ரொம்ப நேரமா கிச்சன் ரூம்ல உட்காந்து ஒத்தையா வேலை பார்க்கிறா. டீ போட்டுட்டு வந்திருந்தா உடனே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அம்மா என்ன செய்யுது, நிறைய வேலை செய்யுது, நிறைய வேலை செஞ்சு இழுத்து போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய முடியல. அதனாலதான் யாருடைய உதவியை தேடுது, சகோதரியுடைய உதவியை தேடுது. உள்ளுக்குள்ள மொனங்கள், வீட்டுக்குள்ள கிச்சன் ரூம்ல என்ன நடக்குதுன்றீங்க, மொனங்கள். வந்திருக்கிறது வார்த்தையானவர், வந்திருக்கிறது யாரு, வார்த்தையானவர்கிட்ட வார்த்தையை கேட்காம அவரை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பாதத்தில் உட்காராம போய் கிச்சன் ரூம்ல போய் தனக்கு யோசனைப்படி தனக்கு இஷ்டமானபடி அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, இயேசுவுக்கு போய் அப்படியே படைச்சு விட்டுறலாமா. ஆண்டவர் ஒருத்தியை பார்த்து சொல்றா, அங்க பாருங்க கவலையில இயேசு 41 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அப்படி வாசிக்க சொல்லுங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, 2 மேட்ரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற கலக்கமும் இருக்கு. 2 விஷயம். இவ இஷ்டத்துக்கு இவளா பிளான் பண்ணி கிச்சன் ரூம்ல செய்யறா. அடுத்து தனக்கு உதவி செய்யலன்னு சொல்லிட்டு அதுலயும் புகஞ்சு போய் வந்து இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவர் நீர் கொஞ்சம் கூட ஆவியானவர்னு பார்க்குறேன், கொஞ்சம் கூட மனசை தெரியும், இதெல்லாம் நினைக்கிறேன், கொஞ்சம் கூட உமக்கு தெரியலையே. ஆண்டவர் சொல்ல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்கு என்ன செய்கிற, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த வருஷம் நீங்கள் எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யாதீங்க. ஆமேன். அங்கே பாருங்க, அடுத்து 42 வசனத்தை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது யாரு, சத்தமா சொல்லுங்க. இந்த ஒரு இதோட முடிச்சிடுறேன், சரியா? இது யாரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, அவர் பக்கத்துல இருந்து வசனத்தை கேட்கிறவனுக்கு தான் சந்தோஷம் வரும். வழிய ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன், நான் என்னுடைய நினைவுகள் படி நான் செய்வேன், நான் இதை செஞ்சா நல்லா இருக்குமா, அதை செஞ்சா நல்லா இருக்குமா, இப்படி நினைச்சுக்கிட்டு உன் சந்தோஷத்துக்காக நீ பாடுபடுவாய் என்றால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை கவலைகளினாலும் கண்ணீர்களினாலும் அநேக வேதனைகளாலும் நிறைந்திருக்குமே ஒழிய நீ வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடு. ஆமென். ஃபர்ஸ்ட் வார்த்தை, 2வது உன்னுடைய வேலை. ஆமென். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் இதை மாத்திராதீங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி. ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு புகைச்சலையும் வரவிட்டுறாதீங்க, ஒரு மார்த்தாளுடைய ஆவியை வரவிட்டுறாதீங்க. மரியாளை போல அவருடைய பாதத்தில் இருந்து கேட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடியவர்களாய், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய, சந்தோஷத்தின் பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற ஆரம்பிப்போம். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்லுவது புரிகிறது? ஆமென். ஹல்லேலூயா. இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, என் பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் இதை செஞ்சிடலாமா, என் கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை பண்ணலாமா, என் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை படுத்தலாமா. பிரதர், சிஸ்டர், ஃபர்ஸ்ட் தேவ வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், இதுல உட்காராம நீ எதை செஞ்சாலும், நீ யாரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறியோ அவங்க எல்லாருக்கும் நீ ஒரு நாள் விரோதியாத்தான் இருப்பாய். ஆமென். நீ அவங்களுக்கு விரோதமாகத்தான் நீ காரியங்களை செய்வாய். உன் வாழ்க்கையில கலக்கம், புகைச்சல் எல்லாம் உண்டாயிருக்கும், கவலைகளும் கலக்கங்களும் காணப்படும். கர்த்தர் சொல்றாரு, நீ அவருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆமென். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கணும்னா அவருடைய வசனத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, 2வது உங்க காரியத்தை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அந்த வேளையில், அன்புள்ள ஆண்டவரே,
இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற விதத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே காலை எங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்பா. எங்களுக்கு காசை வச்சு சந்தோஷம் வராதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை வச்சு சந்தோஷம் வராதுன்னு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் பிரசன்னத்தினால தான் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி தெரியும். நீர் எல்லாவற்றையும் தாங்கப்பா. 2 கையை அப்படி விரிச்சு உங்கள் பிரசன்னத்தை தாங்கப்பா. சத்தமாக கேளுங்க தேவ பிள்ளைய. கரங்களை விரிச்சு உங்கள் பிரசன்னத்தை தாங்கப்பா. தாவீது சொல்றானே, உங்க நல்ல ஆவியை என்ன விட்டு எடுத்து போட்டுறாதீங்க. உங்க நல்ல ஆவியை என்ன விட்டு எடுத்து போட்டுறாதீங்க. தாவீது கேட்கிறான். அவனுக்கு தெரியுது, நான் ராஜாவா இருந்தாலும் அவருடைய ஆவிதான், பலசாலியா இருந்தாலும் அவருடைய ஆவிதான். அவன் சொல்றான், என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகி போகுது. அந்த நிலைமையில இருந்தாலும் அவன் சொல்றான், உங்க நல்ல ஆவி என்னிடத்துல எடுத்து போடாதீங்க. இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இந்த 3 காரியத்தை கொண்டு கர்த்தர் நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வெளியேற பெற்ற நாமத்தை கொண்டு உங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையின் பேரால நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த துவக்கம் இவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேலை ஸ்தலத்துல, பிள்ளைகளுடைய படிப்புல, பிள்ளைகளுடைய தொழில்களில் நிறைஞ்ச பாக்கியங்களாக இருக்கட்டும். கர்த்தர் ஒன்னொன்னா நல்லது செஞ்சு சபையில் வந்து சாட்சி சொல்லட்டும், வீட்டில் சாட்சி சொல்லட்டும். அதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி உங்கள் நாமம் மகிமைப்பட்டும். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.